இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை எங்களது எதிர்கட்சி தலைவர், எங்களது கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி, வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து, பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அடிப்படை திட்டங்களை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நேரடியாக கலெக்டரை, மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம். இதில் குறிப்பாக கோவை மாநகராட்சியிலே, மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கமும் கொடுப்பாங்க கடுமையான வரி உயர்வு, அதே போல மின்கட்டண உயர்வெல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும். பொதுமக்கள் அதில் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு, அதே போல கோவை மாநகராட்சியிலே தனியாக தீர்மானம் போட்டு 3% வரி உயர்வு, அதே போல சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கும், அதே போல குப்பையிலிருந்து எல்லாத்துக்கும் வரி உயர்வு மட்டுமல்ல அபராத வரி ஒரு 3% என்று பல தீர்மானங்கள் எல்லாம் போட்டுள்ளார்கள். நீர் வரி என்று எல்லாத்தையும் போட்டுள்ளார்கள். உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதே போல கோவை மாவட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள், அதே போல குடிநீர் குழாய் பதிப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள், பழுதடைந்த சாலைகள் என்று அதிகமான சாலைகள் இன்றைக்கு பொதுமக்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இது நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாருமே சட்டமன்றத்திலையும் இதை நாங்கள் இந்த கோரிக்கையை உடனடியாக சாலைகள் செப்பனிட வேண்டும் என்று, நிதி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இன்னும் எதுவுமே அதுக்கு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து சாலைகளும், இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா பக்கம் தண்ணி தேங்கி இருக்குது. தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும் பொழுதோ, வாகனத்தில் டூ வீலர் செல்லும் போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. ஆகவே நிறைய பேர் விழுந்து பார்த்தீங்கன்னா கை எல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று கோரிக்கை, முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கோம். அதே போல இந்த மழை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்க்காலெல்லாம் உடனடியாக மழைக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், தூர்வாரி இருக்க வேண்டும். அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் சட்டமன்ற எல்லாம் அதையும் சரியாக செய்யாத நேரத்தில் உடனடியாக செய்ய வேண்டும். நோய்காலத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது சரியான முறையில் தண்ணி வந்து மழை வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் எப்போதான் அது வரும். நல்ல மழை பெய்யும் போது தான் வரும். பருவ காலத்துலையும் கூட மழை பெய்யும் கூட சில வராமல் போயிடும். வரும்பொழுது அந்த தண்ணீரை தேக்க வேண்டும், அதுதான் முக்கியம். விவசாயிகளுக்கு சரி, அதே குடிநீருக்கு சரி சேர்க்க வேண்டும். அதையெல்லாம் தூர்வாரி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இங்கே வைத்திருக்கிறோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, நாங்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம். பாலங்கள், சாலைகள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து, ஏர்போர்ட் விரிவாக்கம், இப்படி அத்திக்கடு ஓனா திட்டம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்தோம். செகண்ட் ஸ்கீம் கூட அத்திக்கடு ஓனா திட்டம் செகண்ட் ஸ்கீம் கூட அறிவித்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டமெல்லாம் முடியடையாமல் ஒன்றா இருக்குது. திட்டத்தை எல்லாம் கூட முடிக்கல. 4 வருஷமா திமுக அரசு எந்த திட்டமும் கொண்டு வரல. ஆனால் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்ட திட்டங்களை முடிக்காமல் இருக்காங்க. அதை வேகமாக முடிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை. மேற்கு புறவழிச்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செகண்ட் ஃபேஸ் என்றே போடல. அதையெல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை. அதே போல மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்புறச்சாலை, பைபாஸ் ரோடு, அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழை சேதத்தால் வாழைகள் போன்ற பல பயிர்கள் கடுமையாக சேதமடைந்து விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு போதிய நிவாரணங்கள் கொடுப்பதில்லை. அந்த நிவாரணமும் சரியான முறையிலே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேசன், இங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேசன் சமயத்தில் கூட போய் சென்னை போய் இன்னைக்கு இப்போ சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்து அந்த மனு கொடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு கலெக்டர் அதை கொடுத்துருக்கிறோம். விவசாயிகளுக்கு நிவாரணம் போதிய அளவில் வழங்க வேண்டும். அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், கிணத்துக்கடவு போன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள் தொந்தரவு, அதே போல காட்டு பணிகளோட தொந்தரவு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உயிருக்கு சேதம் விளைவித்து. ஆகவே இன்றைக்கு
யானைகளுக்காக தடுப்பு வேலி அமைப்பதற்கு நான் கூட ₹1 கோடி என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கி கொடுத்தேன். இன்னைக்கு அரசாங்கமும் நாங்கள் 8 கோடி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கல. இன்னைக்கு கடுமையான சேதாரமாகி கொண்டிருக்கிறது. அது உடனடியாக அந்த மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு தொண்டாமுத்தூர் உட்பட பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அங்கே விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவருடைய நிலத்திலே மண் எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வருது, இந்த நடக்கிற வழி அடிச்சுட்டு போயிருக்குன்னா மண் ஒரு 10 கூட மண் எடுத்து போடுவாங்க. அதே போல மாடெல்லாம் வச்சிருக்காங்கன்னா அந்த மாடு வந்து கீழே நிலம் இருந்ததுன்னா அந்த மாடு நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 10 கூட 20 கூட மண் எடுத்து போடுவாங்க. அதே போல 10-20 வருடங்களுக்கு முன்னால் அந்த நிலத்தை சமன்படுத்தியிருப்பாங்க அவங்க விவசாயத்துக்காக. அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் ஒரு தவறான முறையில் இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. இது தவறானது. இது நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். உடனடியாக அந்த வழக்கையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும். ஏன்னா கண்டிப்பா உண்மையா யார் மண் எடுத்து மண் கடத்துறாங்களோ, மண் எடுக்கிறாங்களோ, மணல் கடத்துறாங்க அவங்கள பிடிங்க. ஆனா அப்பாவி விவசாயிகளை போய் அந்த வழக்கு போடுவது, இந்த ஃபைன் போட்டு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்னைக்கு இங்க வைத்திருக்கிறோம். அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமான திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம். அம்மா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் கொண்டு வந்தோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புல்லு முளைச்சு, இன்னைக்கு பராமரிக்கப்படாம ஆகாய தாமரை முளைச்சு மோசமா இருக்கு. அதையெல்லாம் பராமரிக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். அதே போல இன்னைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான கூட்டுக்குடிநீர் திட்டம் நம்ம தான் கொண்டு வந்தோம். இன்னைக்கு 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நான் இருக்கும்போது, அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது நிதி வாங்கி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 370 MLD தண்ணி வருது. ஆனால் நமக்கு அவ்வளோ தண்ணியே தேவையில்லை. அப்படி இருந்தாலும் கிராமங்களுக்கு தண்ணி வர்றதில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா நகரங்களில் தண்ணி வர்றதில்லை. 5-6 நாள் ஒரு 5 நாள் 6 நாள் ஒரு தண்ணி வருது. ஆனால் இருக்கிற தண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் சரியா பண்ணா இருக்கிற தண்ணி வச்சு சரியா கொடுக்கலாம். அது சரியா பண்றதில்லை. அது உடனடியாக சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கோம். அதே போல கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவாணி குடிநீர் நமக்கு முக்கியம். அந்த டேம்ல அடிக்கடி கேரளா அரசு தண்ணி திறந்து விட்டுறாங்க, தண்ணி நிறுத்திடுறாங்க. அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. உடனடியாக அவங்கள்ட்ட பேசி அதே போல அங்க இருக்கக்கூடிய கட்டணத்தை செலுத்துவோம்னு சொல்றாங்க. அந்த கட்டணத்தை செலுத்தி உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடாது. நமக்கு போதுமான தண்ணீர் இப்ப மழை வந்துட்டு இருக்கு, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தர வேண்டும் என்பதை, சீராக தர வேண்டும் என்பதை அதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த பீளமேடு இந்த மயான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. நம்முடைய சிங்கப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா வேற ஏதோ கட்டடம் கட்டுறதுக்கு இன்னைக்கு குப்பை கணக்கு பண்றாங்க. அங்க இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பொதுமக்கள் எல்லாம் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி பண்றாங்க. அது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்த வேண்டும். குப்பை எடுக்கிறது இல்லை. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் நோய் வரும். மழை வந்துச்சு நோய் வரும். தடுப்பு மருந்து எங்கேயுமே ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இல்லை, தடுப்பு மருந்தே இல்லை. நம்ம இருக்கும்போது எத்தனை லாரி வச்சு எடுத்து எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் எதுவுமே செய்யறது இல்லை. இது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை, எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. கண்டிப்பா இனியா செய்ய வேண்டும் கொடுத்துருக்கிறோம். இதை இந்த மாவட்ட நிர்வாகம் அதே போல வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் டிராபிக் இருக்குது. அது 40% கட்டி அப்படியே இருக்குது. அது உடனடியாக கட்டுமான பணி தொடங்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அந்த குப்பை பிரச்சனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்லையும் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் குப்பை கூட கோயம்புத்தூர் கூட அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குப்பை பிரச்சனை கடுமையா இருக்குது. வெள்ளூர் குப்பை கிடங்க மருந்து அடிக்கணும். அதே போல வாசம் வராம தடுக்கணும். அதே போல மரப்பாலத்துல பாத்தீங்கன்னா அங்க பாலத்தை இப்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கடுமையா டிராபிக் இருக்குது. எந்த போலீஸும் அங்க இல்லை. காவல்துறை செயல்படாம இருக்கு. உடனடியாக காவல்துறை போலீஸ் அங்க போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்க வச்சிருக்கிறோம். மாற்று வழியும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த கோரிக்கையெல்லாம் உடனடியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, நிறைய மக்கள் பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையெல்லாம் செய்யவில்லை என்றால் அதிகபட்சமாக ஒரு 10 நாட்கள் கண்டிப்பா கார்பரேஷன், ஏன்னா மாநகராட்சி தான் இன்னைக்கு மோசமா இருக்கு, ரோடு பூரா மோசமா இருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறோம். நீங்க கண்டிப்பா இந்த ரோடெல்லாம் சரி செய்யல, இந்த நடவடிக்கை எடுக்கல, குடிநீர் சரியா வழங்கலைன்னா கண்டிப்பாக 10 நாள் பாப்பா. அதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அதிமுக சார்பாக புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்கிறோம். நன்றி. கோவை மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனை அதிகரிச்சிருக்கு. இப்போ சரவணம்பட்டி பகுதியில் பாத்தீங்கன்னா காலப்பட்டு சாலையில கூட இன்னைக்கு காலையில கூட காலையில் 6 மணிக்கு மது அருந்த போனவர் தற்பொழுது மர்மமான முறையில் இறந்துருக்காரு. அதுவும் அந்த கடையும் அனுமதி இல்லாத பார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு.
அதான் நீங்களே சொல்றீங்க, அவங்க வந்து அந்த அனுமதிக்கு பாருக்கு அனுமதி இல்லை, அதே போல மர்மமாக இறந்திருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, கண்டிப்பா அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கெங்க வந்து லைசன்ஸ் இல்லாம அது இயங்குதோ அந்த பார்கள் ரத்து செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு அனுமதி இல்லாம எங்க விற்கப்படுதோ அது ஏன்னா பார்த்து ஒரு உயிரே போயிருக்குது. உடனடியாக அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்.